சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். வெறும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க? என்ன சேவை செஞ்சீங்க? என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேக்குறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? எப்படி நீங்க துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அப்ப யார பார்த்து கேள்வி கேட்கறதீங்க? 30 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்.